தாக்குதலின் பிற்பாடு பாகிஸ்தான் கூறியிருக்கிறது, இந்தியா தாக்கியது சிவில் பொதுமக்களின் நிலங்கள், பொதுமக்கள் தான் இறந்திருக்கிறார்கள் என்றும், அதே நேரம் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 48 பேர் காயமடைந்ததாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்தியாவின் 3 ரஃபேல் விமானங்கள் இப்போதுதான் இந்தியா வாங்கியிருக்கின்றது புதிதாக பிரான்ஸ். அதாவது அமெரிக்காண்ட F-35 வாங்குறதா அல்லது ரஃபேல் பிரான்ஸ் ரஃபேலை வாங்குறதா என்ற ஒரு வரையில ரஃபேலை வாங்கினார்கள். இப்போதுதான் அந்த விமானம் இதுவரையில் எங்கும், அதாவது உக்ரைனுக்கு கூட அதை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள், எங்கும் அது விழவில்லை. அதில் 3 விமானங்களும், அதுக்கு அப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் Su-30 ரக விமானம் ஒன்று, ரஷ்யாவின் MiG-29 விமானம் ஒன்று, இஸ்ரேலிய தயாரிப்பான கெரோன் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் ஆள் இல்லாத உளவு விமானத்தையும் சுட்டுப்பிடித்ததாக கூறியிருக்கிறார்கள். இந்தியா இதுவரை வாயை திறக்கவே இல்லை, ஓமன்னும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பெருமளவான விமான சிதறல்கள் கிடக்கின்றது. அந்த காஷ்மீர் பகுதி முழுக்க, இந்தியாவோட கட்டுப்பாட்டு பகுதி முழுக்க ஃபியூவல் டேங்க் கிடக்கிறது. ஃபியூவல் டேங்க் அந்த ஃபியூவல் டேங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ட்ராப் ஆஃப் டேங்க், அது எக்ஸ்ட்ரா ஃபியூவலை கொண்டு போறது, அது முடிஞ்சோன்னா அதை கலட்டி விடுறது, அது பிரச்சனை இல்லை. அது மிராஜ் 2000 அதை பயன்படுத்தும், ரஃபேலும் பயன்படுத்தும். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா ரஃபேல்ட என்ஜின் விழுந்திருக்கின்றது. அப்ப அந்த என்ஜினை இந்த உண்மையான ரஃபேல்ட என்ஜினோட பார்த்தால் அது உண்மைதான். அதே போல பல இடங்களை உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள், ஒரு பள்ளிக்கூடத்தின் மீதும் ஒரு விமானம் விழுந்திருக்கிறது என்று சொல்லியும், அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி ராணுவ காவல் போட்டிருக்கிறார், யாரும் உள்ளுக்கு போக முடியாது, மீட்கிறார்கள் என்று சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மலைப்பகுதியில் ஒரு விமானம் விழுந்திருக்கின்றது. இப்படி கணக்க விழுந்திருக்கின்றது. அப்ப மெல்ல மெல்ல அனைத்துலக ஊடகங்களும் அதை மெல்ல மெல்ல இப்போது வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. அல் ஜசீராவும் விமானங்கள் வீழ்ந்த இடங்கள் படங்களை வெளியிட்டிருக்கு.